லெட்ஸ் see மை பர்த்டே கிஃப்ட்ஸ் கலெக்ஷன். இன்னைக்கு என்னோட பர்த்டேக்கு என்னென்ன கிஃப்ட்ஸ்லாம் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பர்த்டே கிஃப்ட்டோ இல்லை வந்து மேரேஜ்க்கு ஏதாவது கிஃப்ட்டோ கொடுக்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ரங்கிலா கொடுத்த கிஃப்ட் காட்டுறேன் உங்ககிட்ட. அது நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோன்னா, நாங்கள் யூஜி படிக்கும் போது வந்து ஸ்டார்டிங்கில் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் இல்லை, வந்தப்போ இவ கூட தான் கடைசி வரைக்கும் நம்ம க்ளோஸ் ஆக போகிறோன்னே நமக்கு தெரியாதுல்ல. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி க்ளோஸ் ஆனால் தான் நாங்கள் ரெண்டு பேருமே. இப்போது நாங்கள் வந்து யூஜி முடிச்சு 2 இயர்ஸ் ஆச்சு, ஆனால் இன்றைக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம். அவள் கொடுத்த கிஃப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட். எதனால சொல்கிறேன்னா, ஈஸியாக காசு கொடுத்து வாங்குற கிஃப்ட்லாம் வாங்கிடலாம் இல்லையா. நமக்காக உட்காந்து அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப வந்து வேல்யூபிளான கிஃப்ட் தான். அப்படி கொடுத்த கிஃப்ட் தான் இந்த கிஃப்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளும் நானும் வந்து அடிக்கடி சண்டை போட்டுகிட்டே இருப்போம். உங்களுக்கும் காலேஜில் இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க கண்டிப்பாக. ரொம்ப சண்டை போட்டுகிட்டே இருப்போம், ஆனால் அவங்க கூட தான் நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கவும் செய்வோம். இது வந்து ஏன்னா அவள் வந்து ரொம்ப பாசம் கொடுத்துட்டே இருப்பாள், ஆனால் வந்து நான் கண்டுக்கவே மாட்டேன். ஆனால் சிரிப்பாக இருக்கும் அப்போது காலேஜ் டேஸ்லாம் யோசிக்கும் போது. இப்போ ரொம்ப வந்து பாசம் கொடுப்பா, நான் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிற மாதிரி இருப்பேன். அதனால் இது வந்து அவளாமா, இது வந்து நானாமா. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜில் வந்து என்ன எழுதிங்கன்னா, ஹாப்பி பர்த்டே தொல்லை போடி சண்டாளி உன்னால் தவிச்சேனாமா. இந்த எப்படி லவ்வர்ஸ்லாம் எழுதுகிற மாதிரி எழுதி வச்சுருக்காங்க, மனசாட்சி எல்லாமே. இது கொஞ்சம் அன்வான்ட் வேர்டு, இதை படிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து இந்த பாண்டா, 2 பாண்டா வந்து நான் ஒரு பாண்டாவாம்மா, அவள் ஒரு பாண்டாவாம்மா, அதை வந்து எழுதியிருக்கா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து இது ரொம்ப பிடிச்ச பேஜுங்க எனக்கு. எதனால சொல்லணும்னா, இது வந்து மை ஹார்ட்டுன்னு போட்டு, இது நான், இது அவள், ஓகேங்களா. ஏன்னா அவள் கொஞ்சம் என்னை விட ஹைட்டாக இருப்பாள், நான் கொஞ்சம் குட்டையாக இருப்பேன். பிலாங் டு யூன்னு போட்டு என்னை மிரட்டுற மாதிரி மேடம் வந்து எப்போதுமே வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான பேஜ் தாங்க இந்த பேஜ். இது வந்து எப்படி அவளுக்கு மூளை வேலை செஞ்சுருக்குன்னு பாருங்களேன். இது வந்துட்டு இந்த ஒரு பேண்டேஜுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. ஏன்னா நாங்கள் காலேஜ் படிக்கும் போது ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுப்போம், ஒரே மாதிரி ஷூஸ் வாங்குவோம், ஒரே மாதிரி பேண்ட் வாங்குவோம், ஒரே மாதிரி மேக்கப் பண்ணிட்டு வரும், இந்த மாதிரி இருப்போமா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஷூ புதுசாக வாங்கியிருந்தோம். அப்போ அந்த காலுக்கு பின்னாடி புது ஷூ போட்டோன்னா நமக்கு வந்து புண்ணாகும் இல்லைங்களா. அந்த மாதிரி ஆகிட்டு இருந்தோடனே நானும் அவளும் மட்டும் காலேஜில் டிஃப்ரெண்ட்டாக எப்போவுமே ஷூ போடுறதுக்கு முன்னாடி காலையில் எப்போதுமே 2 பேண்டேஜ் வாங்கிட்டு வந்து அந்த பேண்டேஜ் மாட்டிட்டு தான் அந்த ஷூ போடுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பேண்டேஜ் வந்து எங்களுக்கு ரொம்ப மெமரி. அதை வச்சுட்டு ஒரு பொம்மை வந்து க்ரியேட் பண்ணி யாருமே தலையெழுத்துன்னு சொல்லிட்டு எழுதியிருந்தா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா, கதையாக என்னை பற்றி எழுதியிருப்பேன். என்னென்னா, ஹே லூஸு, நல்லா புரிஞ்சுக்கும், என்னோடய லைஃப்பில் எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்னா அது நீ தான். எவ்வளோ பர்சன்ஸ் என் லைஃப்பில் க்ராஸ் பண்ணி வந்திருக்கேன், ஆனால் உன் கூட இருக்கும்போது கிடைக்கிற கம்ஃபர்ட் ஃபீல் வேறு யார் கூடயும் இருக்கும்போதும் வரல. என்னோட ஹார்ட்டில் இருக்கிற உன்னோட பிளேஸை லைஃப்பில் யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. உன்னை எவ்வளோ டைம்ஸ் ஹர்ட் பண்ணியிருக்கேன் தானே. சாரி, நான் இதை வந்து ஃபஸ்ட்டு ஹர்ட் பண்ணியிருக்கேன் தானே அப்படின்னு இருந்ததை வந்து ஹர்ட் பண்ணியிருக்கேன் தானா அப்படின்னு படிச்சிட்டேன். ஏன்னா எங்கள் கிளாஸில் ஒரு பொண்ணு தானான்னு இருக்கா, படிச்சுட்டா. அதுக்கப்புறம் அவன் மண்டையிலே கொட்டி இது தானே அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்புறம் சாரி, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்ட், இட்ஸ் அன் எமோஷன் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தா. இவன் என்னை ஷூட் பண்ணுறாளாமா, நான் வந்து பயந்து நிற்கிறேம்மா. திஸ் வேர்ட் வில் சேவ் அவர் பாண்ட் ஃபார் லைஃப் டைம் இஃப் த ஈகோ டசன்ட் ஷோ அப் டு சே தட் த வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தா. ரொம்ப ஒரு ஹேண்ட்மேடாக நமக்காக ஒருத்தங்க செஞ்சு கொடுக்குறாங்கன்னா அது ஃபீல்ஸ் வெரி ஹாப்பி இல்லையா. பின்னாடி வந்து ஒரு ஜோக் மாதிரி. இதில் வந்து இது ரெண்டை நான் உங்களுக்கு காட்டுறேன், ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 4 பேர் ஒரு கேங்கு. நான், ரங்கிலா, அப்புறம் முகில், சூர்யான்னு சொல்லிட்டு நாங்கள் 4 பேர். அப்போது இது வந்து RMPS, ரங்கிலா, முகில், பவித்ரா, சூர்யா சொல்லி போட்டு எங்கள் 4 பாண்டாங்க வந்து தூங்கிட்டு இருக்க மாதிரி போட்டு எங்கள் கேங்கை வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், மை ஃபேமிலி, நாட்டுக்கு இப்படி போட்டு வச்சுருக்கா. அதுக்கப்புறம் வந்து எங்களோட, அதாவது காலேஜில் குரூப் ஃபோட்டோ நாங்கள் எடுத்திருந்தோம். அது மை காலேஜ் லைஃப், 1 word, 7 letters, millions of memories, thousands of mistakes, hundreds of infinity love, care of storiesன்னு போட்டு ஹாப்பினஸ் போட்டு எழுதியிருந்தா. இது 2 வந்து இந்த பவுச்சுக்குள்ளே வச்சுக்கணுமா, அதனால இதில் வச்சுருந்தாங்க மேடம். ஃபஸ்ட் டைம் இவங்க கிஃப்ட் கொடுத்தோன்னே இப்படி ஒரு பவுச் இருக்கிறது எனக்கு தெரியல. அதுக்கு ஒரு மண்டையில் ஒரு கொட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் இது எல்லாமே எப்படி பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஒரு மெமரபிள் கிஃப்ட்டுன்னு வைங்க. இன்னைக்கு இவன் இந்த கிஃப்ட் கொடுத்து 3 years ஆச்சு. ஐ திங்க் யூஜி 2nd yearல எனக்கு கொடுத்தா 3 years ஆச்சு. பட் இன்னைக்கும் வந்து இந்த டைரி படிக்கும் போது பழைய காலேஜ் லைஃப்க்கு என்னை கொண்டுட்டு போகுது. இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். இப்படிலாம் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவளை மிஸ் பண்ணிடாதீங்க.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து நம்ம வந்து ரங்கிலாவோடது முடிஞ்சு அடுத்து நம்ம இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்க போகலாமா. இது செகண்ட் வந்து இந்த கப்புங்க. ரியலி வந்து இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட்டு. ஏன்னா எங்கள் கிளாஸில் வந்து நான் கொஞ்சம் சிரிச்சிட்டே இருப்பேன். எந்த டைமும் ஒரு ஹாப்பியான ஒரு பர்சன் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி சிரிச்சிட்டே இருப்பேன். அதனால இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் முகில் வந்து எனக்கு கொடுத்தது. ஸ்மைல் எவ்ரிடே அப்படி சொல்லிட்டு போட்டு ஸ்மைலிங் இஸ் குட், இட் மேக்ஸ் யூ ஹாப்பியர், more beautiful, it attracts amazing people and events into your life. Making someone smile is great because it doubles these effects. Smiling in all situation is called art of life அப்படி சொல்லிட்டு இது எழுதி. உண்மையாக இந்த வேர்டிங்ஸ் வந்து ரொம்ப வந்து நமக்கு டச் பண்ணும் இல்லையா. இன்றைக்கும் இந்த கிஃப்ட் எடுத்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். பட் வந்து இது உடஞ்சிருச்சு. உடஞ்சிருந்தாலும் எங்கள் அம்மா சொன்னாங்க, உடஞ்ச கப்பெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாதுடி, நல்லதுக்கு இல்லை அப்படி சொன்னாங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா வீட்டில் வச்சிருக்கேன். அதெல்லாம் அந்த காலத்து ஆளுங்க சொல்றதுங்க. நமக்கு வந்து மெமரிஸ் தானே முக்கியம். நமக்கு அந்த கிஃப்ட் எப்படி நமக்கு வீச மனசு வரும். இந்த கிஃப்ட் இது வந்து இப்படி ஒட்டுறக்கு எனக்கு என்ன கம்மு போட்டு ஒட்டுறதுன்னு தெரிலங்க. நான் ஒட்டி பார்த்தேன், அது ஒட்டலை. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி செராமிக்ஸ்லாம் ஒட்டுற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா. இது வந்து என்னோட ஃபேவரட் கிஃப்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து ஃபோட்டோஸ்லாம். இது வந்து நானும் என் ஃப்ரெண்ட் ரங்கிலாவும் ஓணம் அப்போ சாரிக்கிட்டே இந்த மாதிரி நிறைய மெமரிஸ் எங்களோட எல்லாமே சேர்த்து இந்த ஃபோட்டோஸ் வந்து என்னோட கேக் கட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து டெக்கர் பண்ணியிருந்தாங்க. டெக்கர் பண்ணி இந்த கிளிப்ஸ்லாம் வந்து அதில் போட்டிருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த கிளிப்ஸையும் தூக்கிட்டு இது வந்து எடுத்துகிட்டு கிளிப்ஸையும் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மெமரி. இன்னைக்கு நான் பார்க்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இல்லையா, அதுக்கான இந்த கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு பத்திரமா எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கேக்குக்கு மேலே வந்து ஒட்டியிருப்பாங்க இல்லையா, ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்லிட்டு ஒட்டியிருப்பாங்க. அது வந்து இந்த ஸ்டிக் மாதிரி சொருகி வச்சுருப்பாங்கல்ல, அது எடுத்துகிட்டு வந்துட்டு உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதாவது உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வேணும்னு சொல்லலை, நல்லா தான் இருந்துச்சு, நான் கொண்டு வந்து உடச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மெமரபிள் கிஃப்ட். எனக்கு எப்படி சொல்லணும்னா, ஃபஸ்ட் டைம் நான் வந்து சாரி வியர் பண்ணியிருந்தேன். காலேஜ் ஃபஸ்ட் இயர் அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் சாரி வியர் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு ஃபோட்டோ வந்து என்னோடய ஃப்ரெண்டு க்ளோரி பற்றி சொல்லணுன்னா, எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எப்பத்துலேருந்து கேட்டிங்கன்னா, ப்ரீகேஜிலேருந்து ஒரு ஃப்ரெண்ட் இப்போ வரைக்கும் நம்ம கூட ஒன்றா இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி டில் டுடே வரைக்கும் நாங்கள் 2 பேரும் வந்து எங்கே போனாலும் ஒன்றா போவோம் வருவோம். இந்த ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே, ஸ்கூலுக்கு போகும்போது யூனிஃபார்ம் பர்ச்சேஸ் பண்ணாங்க, அடுத்து காலேஜ் போகும்போது ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணி, இன்றைக்கி அவங்க அண்ணா மேரேஜ்க்கு நாங்கள் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுற வரைக்கும், இனி எங்களோட ஃப்யூச்சரில் என்னென்னலாம் வேணுமோ நாங்கள் ஒன்றாவே போய் பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவன் எனக்கு கொடுத்த கிஃப்ட் தான் இது. வந்து ஒரு இப்படி டேபிள் மேலே வச்சு இது வந்து ரொட்டேட் ஆகும். அது வந்து ஒரு இது மாதிரி இருக்கும். லைட் இதுதான் அதோட சார்ஜரு. அந்த இது ஸ்டாண்ட் எங்கே போச்சுன்னு தெரில, மிஸ் ஆயிடுச்சு. நான் பார்ட் 2ல் உங்களுக்கு கண்டிப்பாக அதை எடுத்து போட்டு காட்டுறேன். லைட் எரியும். இதை வந்து அந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாண்ட் மேலே இது வச்சா இது ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது நம்ம வந்து கலராக தெரியும். பேலன்ஸ் இருக்க கிஃப்ட்ஸ்லாம் உங்களுக்கு பார்ட் 2ல் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. அதோட ஸ்டோரிஸும் கேளுங்க, நிச்சயமாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.